ஏன் சார் செவனேன்னு ரோட்ல சுத்திக்கிந்தவனை கூட்டி வந்து இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லான்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன விஷயம்? என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா இல்ல இது பவர் ஸ்டேஷனா? கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்தவன் நீ தானே? என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேச வந்த உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்களா சார், அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். அது வந்து ஒரு பன்னாடை கொடுத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தைய கூலி கூட தலைன்னு அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிட்டு இருக்கான் சார். இதுதான் உண்மை. நீ உண்மையை சொல்லல உன் பட்டே கிளப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு. அவங்க அதுக்கு மேல யோ 3 சேனல் ஓபன் பண்ணு. போடா போ. நான் என்ன பத்தி பிடியாரா? அன்னைக்கு கிணத்த காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததானே நீ? அட ஆவியா, ஒன்னால மெண்டல் ஆவி, டி பர்மட் ஆவி, இன்ஸ்பெக்டர் அந்த ஏட்டாகி ஊர் விட்டு ஊர் வந்திருக்க. இப்ப என்னதடா காணல வந்திருக்க? ஏ ஊரை காணல வந்திருக்க. யார கேசியா? அம்மா நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. எங்க போறான் சார்? சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குளிக்கிறான். ஊட்டி வந்து குளிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். நல்ல தண்ணிய போஸ் அடிங்கய்யா. அடிங்க, இன்னும் நல்லா போஸ் அடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கான் சார். நிப்பாட்டாதீங்க. என்ன சார் நீங்க? ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்கற? ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா சார்? ஒண்ணுக்கு போறேன் சார். ஐயே டேய். சாரி சார். அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்கய்யா. நீங்க இந்த விழாவில குத்துங்க. லாஸ்ட் அப்படியே குத்துற மணி நிப்பாட்டுங்க. அப்படியே அங்க அப்படியே மழை தண்ணி அடிங்க. அப்படியே அடிங்க. அப்படி நிப்பாட்டுங்க. அப்பாடா, இப்ப எடுங்க. டேய் என்ன நடக்குங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்புங்க. நானும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கின்னு குத்துனாரு பாத்தீங்களா? அதுல கல்லடப்பு கிளியர். சார், நம்ம ஆபீஸியா கக்கூஸ் ஆகிட்டா சார். இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. இதத்தானே படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். ஆமா, இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது. ஏன் அப்படி? டேய் பேசாம போயிடுறா. போயிடும் கிளியரானதுனால இருக்க போறேன். நல்லா ஒர்க் பண்ணிக்கின்னு சொன்னா கோபம். சாரி. பங்குனி மாசத்துல பனிஷ்மெண்ட் பாரு.